பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவனுடைய கிருபையை தாமதமின்றி உடனடியாக பெற்றுக்கொள்ளும்படி மனிதர்களுக்கு பவுல் அழைப்பு விடும் அவசர அழைப்பாகும். தேவனுடைய அனுக்கிரக காலம் என்று தேவன் மனிதர்களின் பாவங்களை மன்னித்து அவர்களை தம்முடன் ஒப்புரவாக்கி கொள்ளும் கிருபையின் காலமாகும். தேவனுடைய அனுக்கிரகம் என்ன என்று சிந்தித்து பார்த்தோமானால், மனுஷர் யாவரும் புசித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம் என்றும், தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாய் இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம் என்றும் பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டுள்ளது. ஆம், நம்முடைய கையின் பிரயாசத்தை நாம் சாப்பிடுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிற நமக்கு தேவன் வரத்தை கொடுத்திருப்பதும் தேவனுடைய அனுக்கிரகமே ஆகும். நம்முடைய கையின் பிரயாசத்தை நாம் சாப்பிடுவது என்பது நம்முடைய உழைப்பின் வருமானம், அதாவது ஊதியத்தை, பணத்தை வீணாக அடுத்தவர்களுக்கு கொடுக்காமல் செலவழிக்காமல், உதாரணமாக மருத்துவமனை, நீதிமன்ற வழக்குகள், காவல்துறைக்கு என வீணாக செலவழிக்காமல் நம்முடைய உழைப்பை நாமே சாப்பிடுவது கர்த்தர் நமக்கு கொடுத்த அனுக்கிரகமாகும். யாக்கோபு ஏசாவை பார்க்க வந்தபோது ஏசா யாக்கோபுவிடம், தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார், வேண்டியது எல்லாம் எனக்கு உண்டு என்று சொல்கிறார். அதாவது தேவன் என்னோடு இருக்கிறார், எனக்கு வேண்டிய மட்டும் கொடுத்திருக்கிறார், எனக்கு இவ்வளவு ஜனக்கூட்டமும் ஆடுகளும் மாடுகளும் எல்லாம் தேவனுடைய அனுக்கிரகத்தால் கிடைத்தது என்று. இப்பொழுதும் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் உயிரோடு இருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் நம்முடைய ஒவ்வொரு சம்பாத்தியமும் நம்முடைய ஞானம், கல்வி, வேலை, உடைமைகள், நண்பர்கள், உறவுகள், வீடு, வாகனம், பிள்ளைகள் என எல்லாமே நமக்கு தேவனின் அனுக்கிரகத்தால் கிடைத்த நன்மையின் ஈவு ஆகும். அவருடைய அனுக்கிரகம் நம்ம மேல் இருப்பதால் தான் இவைகள் எல்லாமே நமக்கு கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக கர்த்தருடைய அனுக்கிரகம் நம்மேல் இருப்பதால் தான் நாம் கூப்பிடுதலுக்கும் சத்தத்திற்கு, விண்ணப்பத்திற்கு, வேண்டுதலுக்கு தேவன் பதில் கொடுக்கிறார். எனவே கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை வீணாக்காமல், நோய் நொடி இல்லாமல், வீண் வழக்கு செலவுகள் இல்லாமல் வாழும் வாழ்க்கையே கர்த்தர் நமக்கு கொடுத்த அனுக்கிரகமாகும். ஆகவே இப்பொழுதே என்னும் வார்த்தை உடனடியாக செயல்பட வேண்டியதன் அவசியத்தை உணர்த்துகிறது. நற்காரியங்களையும் நமது அர்ப்பணிப்பையும் நாளைக்கு என்று தள்ளி போடக்கூடாது. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் கிருபையின் காலம் எப்போதும் நீடிக்காது. எனவே இந்த தருணத்தை வீணடிக்காமல் தேவனின் அன்பையும் இரட்சிப்பையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனிதன் தன் தவறுகளை உணர்ந்து நல்வழிக்கு திரும்புவதற்கு மிக சிறந்த நேரம் இந்த தற்போதைய நிமிடம் மட்டுமே. இரட்சிப்பின் காலம் என்பது இரட்சிப்பின் விடுதலையும் நித்திய ஜீவனையும் மனிதர்கள் பெற்றுக்கொள்வதற்காக தேவன் ஏற்படுத்திய தருண காலமே இரட்சிப்பின் காலம். எனவே நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கையே, இந்த காலமே கர்த்தர் நமக்கு கொடுத்த அனுக்கிரக காலம். இதுவே நம்முடைய இரட்சணிய நாள் என்ற உணர்வோடு நாம் கர்த்தருக்கு பயந்து அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து நம்முடைய கையின் பிரயாசங்களை நாமே சாப்பிட கர்த்தர் தாமே கிருபை தருவாராக. ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் உம்முடைய அனுக்கிரகமே ஆகும். இக்காலத்தில் இந்த இரட்சணிய நேரத்தில் உம்முடைய அனுக்கிரகத்தால் எங்களுக்கு கிடைக்கப்பட்ட ஒவ்வொரு நன்மையான காரியங்களையும் நாங்கள் நித்தமும் எண்ணி உம்மை துதிக்கின்ற இருதயத்தையும், உமக்கு பிரியமாக வாழக்கூடிய இருதயத்தையும் எங்களுக்கு கொடுத்து எங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாய் உம்முடைய தயவினாலும் கிருபையினாலும் நாளுக்கு நாள் நாங்கள் பெருகும் கூடிய உம்முடைய அனுக்கிரகத்தை கர்த்தர் தாமே எங்களுக்கு தந்தரல வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.